ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம எல்லாரும் வீட்டுல பக்கத்துலயுமே தோட்டத்திலயோ சாலையோரத்துல கூட சுலபமா வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பத்தி தாங்க பேச போறோம். அதுதான் குப்பைமேனி. பலருக்கும் இது ஒரு சாதாரண கலைமரம் மாதிரி தோன்றலாங்க. ஆனா இதுதான் நம்ம உடலுக்கு ஒரு மருந்துக்கு நிகரான மூலிகை அப்படின்னு சொன்னா ஆச்சரியம் தான் தோன்றும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். குப்பைமேனி அப்படின்னா என்ன? இதை நம்ம எதற்காக பயன்படுத்தணும்? இதை நம்ம பயன்படுத்துறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது? இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணும், இதனால ஏதாவது பக்க விளைவுகள் வருமானதை பத்தி விரிவா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குப்பை போல ஆகிவிட்ட மேனியை குணப்படுத்துறதால இது குப்பைமேனி அப்படின்னு அழைக்கப்படுது. ஆயுர்வேதத்துல இதோட நன்மைகள் எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறோம். குப்பைமேனி காடு மேட்ல வளரக்கூடியது. சின்ன செடியா வளரும். இதோட இலை பச்சை பசல்னு முக்கோண வடிவமா இருக்குங்க. அரும்பரும்பா இருக்கும். ஒரு சில இலைகள்ல புள்ளிகள் இருக்கும். பூக்கள் வெண்மையா சிறிய அளவுல இருக்கும். காய்கள் முக்கோண வடிவுல மிளகு போன்று இருக்கும். இந்த குப்பைமேனி ஆயுர்வேதத்துல எப்படி பார்க்கப்படுது தெரியுமா? குப்பைமேனி ஆயுர்வேதத்துல அதோட நன்மைகள் என்னென்னதை பத்தி நம்ம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இலைகளின் சாறு மூச்சுக்குழாய் அழற்சி மற்றும் ஆஸ்துமா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுது. இதோட இலை சாறு சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து சளிக்கு சிறந்த மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. நிமோனியா நோயாளிகள் குப்பைமேனி இலைகள்ல இருந்து எடுக்கப்படுற சாறுகளின் மூலம் சிகிச்சை பெறப்படுறாங்க. சிறுநீரக கோளாறுகள், மலச்சிக்கல் பிரச்சனை போன்றவற்றை இது தடுக்குது. குப்பைமேனி இலைகளின் சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படுற அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குப்பைமேனி இலையோட சாராக்கி அதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா மலமிளக்கியா செயல்படுது. தினசரி மலம் கழிக்கும் வழக்கத்தை இது உண்டாக்குது. தோல் நோய்களை போக்குது. குப்பைமேனி இலை சாற்றில சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்து கொள்ளவும். இந்த கலவைய வெளிப்புறமா பாதிக்கப்பட்ட சருமத்தின் மீது தடவினோம் அப்படின்னா தோல் நோய்கள் குணமாகும். சொறி, சிரங்கு போன்ற நிலைமையில குப்பைமேனி இலை சாற்றை எடுத்து சருமத்தின் மீது தடவி வந்தோம் அப்படின்னா சிரங்கு குணமாகும். குப்பைமேனியில சாற்ற தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளோட கலக்குங்க. இந்த கலவையை டபுள் பாயிலிங் மெத்தட் முறையில சூடாக்கி இதை சருமத்துக்கு மீது தடவினீங்க அப்படின்னா காயம் வர வச்சுக்கோங்க. அதன் பிறகு சுத்தம் செஞ்சீங்கன்னா பலவிதமான தோல் பிரச்சனைகளுக்கு இது நன்மை பயக்கும். இதை காயங்கள் மற்றும் வெட்டுக்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தலாம். ரிங்வார்ம் பிரச்சனை இருந்துச்சுன்னா குப்பைமேனி இலைகளை பேஸ்ட் செஞ்சு அதுல ஒரு சிட்டிகை உப்பு கலந்து இந்த பேஸ்ட்டை சொறி அப்படி இல்லைன்னா தடிப்புகள் உள்ள இடத்துல தடவி பாருங்க. சருமம் உடனே குணமாகும். உஷ்ண கொதிப்பால அவதிப்படுறவங்க குப்பைமேனி இலை பசைய எலுமிச்சை சாரோட கலந்து பூசலாம். இது உஷ்ண கொதிப்பை அடக்குது. குடல் புழுக்கள் குப்பைமேனி இலை வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை அகற்றி அதுக்கு உதவியா இருக்கும். குறிப்பா குழந்தைகளுக்கு புழுக்கள் அகற்ற குப்பைமேனி உதவியா இருக்கும். குப்பைமேனி இலைய சாறு எடுத்து பூண்டு சாறு எடுத்து கலக்கிக்கோங்க. குழந்தைகளுக்கு குப்பைமேனி இலை சாறு அளவுல 10 மில்லி மற்றும் பெரியவர்களுக்கு 15 இருந்து 30 மில்லி அளவுன்னு 15 நாட்களுக்கு அதிகாலையில கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா குடல் புழுக்கள் வெளியேற்ற இது பயனுள்ளதா இருக்கும். வாந்தியை கட்டுப்படுத்துது. குழந்தைகளின் வாந்திக்கான காரணங்களை இந்த இலைகளின் கஷாயம் மிகச்சிறந்த சிகிச்சையா இருக்குங்க. இது வாந்தி தாக்குதலை கட்டுப்படுத்துது. குழந்தைகளோட காது வலியை போக்குது. குழந்தைகளுக்கு காது வலி இருக்கும்போது குப்பைமேனி இலைகளை பேஸ்ட் ஆக்கி வலி உள்ள இடத்துல பற்று போடலாம். இது காது வலியை திறம்பட குணப்படுத்த உதவுது. கண் வலி, கண் தொற்றுக்கு குப்பைமேனி கீரையின் சாறு பற்று போடலாம். இது கண் வலியை குணப்படுத்த செய்து. தலைவலி இருக்கும்போது குப்பைமேனி சாற்றா அந்த இடத்துல வச்சு மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா தலைவலி குணமாகும். குப்பைமேனி இலைய லேசா வதக்கி தலையில கட்டு போடுவதன் மூலம் தலைவலி குணப்படுத்தலாம். புண்களுக்கும் காயங்களுக்கும் மருந்தா பயன்படுது. இந்த இலை சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல பயனுள்ளதா இருக்குங்க. குப்பைமேனி இலைய உலர்த்தி தூளாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இது படுக்கை புண்கள் மற்றும் பிற வகையான தொற்றுக்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க இதை பயன்படுத்தலாம். தீக்காயங்கள் மற்றும் எரிச்சல்ல இருந்து குணப்படுத்த குப்பைமேனி இலைய நசுக்கி காயங்கள் மீது தடவலாம். நச்சு இல்லாத பாம்பு தீண்டினா வலியை குறைக்க இந்த இலைகளை இடிச்சு சாப்பிடுறது நல்லது. இது வலிக்கு நிவாரணம் அளிக்குது. இந்த இலைகள் மஞ்சளோட கலந்து பூசினோம் அப்படின்னா விஷப்பூச்சி கடி கூட குணமாகும். கீழ்வாதத்தை போக்குது. குப்பைமேனி இலைகள்ல இருந்து சாறு எடுத்து அதுல உப்பு மற்றும் எண்ணெய் கலக்கிக்கோங்க. கீழ்வாத சிகிச்சைக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க. குப்பைமேனி நரம்பியல், லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ், சியாட்டிகா மற்றும் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுது. குப்பைமேனியை பயன்படுத்தும் போது மருத்துவர் வழிகாட்டுதலோட பயன்படுத்துங்க. இதனால பலன் விரைவா கிடைக்கும்.
குப்பமேனி இது ஆங்கிலத்துல இந்தியன் அகாலிப்பா அப்படின்னு சொல்லப்படுது. இது இயற்கையாகவே ஈரமான நிலங்கள்ல தோட்டங்கள்ல குப்பை இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு மூலிகை. அதனாலதான் இதுக்கு குப்பமேனி அப்படின்னு பெயர் வந்தது. சுமார் 2-3 அடி வரை வளரக்கூடிய பசுமையான செடி தான் இது. இதோட இலைகள் சின்ன சின்னதாகவும் பச்சையாகவும் இருக்குங்க. தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். குப்பமேனி இலைகளோட சாறு தோல் வீக்கம், பூஞ்சை, புண்கள், எரிச்சல், சிரங்கு, புண் போன்ற தோல் நோய்களுக்கு மருந்தா பயன்படுது. இதை அரைச்சி தேங்காய் எண்ணெயோட சேர்த்து தடவினோம் அப்படின்னா அருமையான நிவாரணம் கிடைக்கும். புண் கட்டி புண் சிகிச்சைக்கு இது ரொம்பவே உதவியா இருக்குங்க. குப்பமேனி அரைச்சு புண்ணின் மீது பூசினா வீக்கம் குறையும். காய்ச்சலால வர புண்கள், சுருங்காத கட்டிகள், சின்ன சின்ன கரும்புலிகள் எல்லாமே குணமாகும். முடி ஆரோக்கியத்துக்கு நல்லது. குப்பமேனி சாறு தலைமுடிக்கு சிறந்த தூய்மையாக்கியா வேலை செய்யுங்க. இதை மைதா பேஸ்ட் மாதிரி அரைச்சி முடியில தடவினோம் அப்படின்னா பொடுகு குறையும், முடிவேர்கள் பலமாகும், தலையில எண்ணெய் சமநிலை உண்டாகும், வாயு மற்றும் பித்தம் சமநிலைக்கு உதவியா இருக்கு. குப்பமேனி ஒரு சிறந்த பித்த நிவாரணி மூலிகைங்க. இதை சிறிய அளவுல நீர்ல கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா உடல்ல உள்ள அதிகமான சூடு குறையும். உடல் நச்சுக்களை நீக்கும் திறன் கொண்டதா இருக்கு. உடல்ல சேர நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை தூய்மையாக்கும் திறன் குப்பமேனிக்கு உண்டுங்க. இதனால முகத்துல பிரச்சனைகள், முகப்பருக்கள், கரும்புலிகள் குறையும். வலி மற்றும் வீக்கம் குறைக்கும் இயற்கை மருந்து தான் இந்த குப்பமேனி. இதை அரைச்சி வலிமையான பகுதிகளில் தடவினோம் அப்படின்னா நெஞ்சு வலி, தசை வலி, மூட்டு வலி குறையும். குளிர்ந்த தன்மை கொண்டது, அதனால வலியும் தனியும். பூச்சி, பாம்பு கடி முதலியவற்றுக்கு மருந்தா வேலை செய்யுது. பழமையான நாட்டு மருத்துவத்துல குப்பமேனி இலை சாறு பாம்பு கடி, பூச்சிக்கடி போன்ற விஷங்களுக்கு கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இது அனுபவமுள்ள வைத்தியர்கிட்ட வழிகாட்டுதலோட மட்டும்தான் நம்ம செய்யணும். மலம் கழிக்கிற பிரச்சனைக்கு இது தீர்வளிக்குதுங்க. குப்பமேனி கஷாயம் குடிச்சா குடல் நச்சு நீங்கி மலம் கழிவில் சீரணம் இயக்கும். மலச்சிக்கல் மற்றும் வயிற்று வீக்கம் குறையும். பெண்கள் ஆரோக்கியத்துக்கு உதவுது. சில இடங்கள்ல பெண்களுக்கு வரும் வெள்ளை வெளியேற்றம் பிரச்சனைக்கு இதை மருந்தா கொடுப்பாங்க. ஆனா அளவு ரொம்பவே முக்கியங்க. நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி இதுல உள்ள பிளவனாய்ட்ஸ் மற்றும் ஆல்கலாய்ட்ஸ் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கு. என்னதான் இந்த குப்பமேனில இவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இதை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். அது என்ன தெரியுமா? அதிக அளவுல உட்கொண்டா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் பெண்கள் இதை உபயோகிக்க கூடாது. இது ஒரு இயற்கை மருந்து அப்படின்னாலும் அளவு மீறினா நச்சுத்தன்மை ஏற்படலாங்க. இதை உட்கொள்றதுக்கு முன்னாடி நாட்டு மருத்துவர் அப்படி இல்லைன்னா ஆயுர்வேத நிபுணர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிறகு நம்ம பயன்படுத்தணும். சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம். முதல்ல கொஞ்சமா முயற்சி செஞ்சு பாருங்க. அதன் பிறகு மருத்துவத்தை கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். தோல் நோய்க்கு இலையை அரைச்சி தேங்காய் எண்ணெயோட கலந்து தடவலாம். பூச்சிக்கடிக்கு இலை சாறு பிழிந்து நேரடியா தடவலாம். உடல் நலனுக்காக 2-3 இலைகளை நீர்ல வேக வச்சு வாரம் 2 முறை மட்டும் குடிக்கலாம். முடிக்காக இலையை அரைச்சு கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்து தலைமுடியில தடவலாம். குப்பமேனி அப்படின்னா குப்பை இடத்துல வளரக்கூடியது அப்படின்றதால இது பயனில்லாதது அப்படின்னு நினைக்க கூடாது. இது நம்ம நாட்டின் நாட்டு மருந்து பொக்கிஷம். ஆனா நம்ம தவறா பயன்படுத்தினோம் அப்படின்னா சில நேரங்கள்ல பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே இயற்கையின் சக்தியை மதிச்சு சரியான வழியில பயன்படுத்தினா குப்பமேனி நமக்கு ஒரு ஆசி மாதிரி வேலை செய்யுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்கள எத்தனை பேர் குப்பமேனியை பயன்படுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.